13, 14, 15 மற்றும் 16க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். முதல் கேள்வி, திருவள்ளுவர் விருது 2023க்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலமுருகன் இடைமை சுவாமிகளுக்கு தான் வந்து வழங்கப்பட்டிருக்கு. பேரறிஞர் அண்ணா விருது வந்து பார்த்திங்கன்னா பத்தமடை நா பரமசிவம், ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணா விருது வழங்கப்பட்டிருக்கு. பெருந்தலைவர் காமராசர் விருது வந்து பார்த்திங்கன்னா பலராமன், ஓகேங்களா. ஸோ பலராமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருந்தலைவர் காமராசர் விருது வழங்கப்பட்டிருக்கு. மகாகவி பாரதியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனி பாரதிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மகாகவி பாரதியார் விருது வழங்கப்பட்டிருக்கு. பாவேந்தர் பாரதிதாசன் விருது வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் முத்தரசுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் விருது வழங்கப்பட்டிருக்கு. தமிழ் தென்றல் திருவிகா விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா ஜெயசீலன் ஸ்டீஃபன், ஓகேங்களா. ஜெயசீலன் ஸ்டீஃபனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருது வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதி அவர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா விஸ்வநாதன் விருது வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கு. டாக்டர் அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா சண்முகத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ 9வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் தூய்மை விருது எந்த பேரூராட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது, ஓகேங்களா. ஸோ கீழ்வேலூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த கீழ்வேலூருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவுடைய தூய்மை விருது அப்படிங்கிற விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா. கீழ்வேலூர் அப்படிங்கிற பேராட்சிக்கு தென்னிந்தியாவின் தூய்மை விருது வழங்கப்பட்டிருக்கு. இது எந்த மாவட்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம். 10வது கேள்வி, சமீபத்தில் உலகின் மிகச்சிறந்த அரிசியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள அரிசி எதுன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ உலகின் மிகச்சிறந்த அரிசியாக இந்தியாவோட பாஸ்மதி அரிசி தான் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. 11வது கேள்வி, ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக ஏறுதழுவுதல் அரங்கத்தை தமிழக அரசு எங்கு அமைத்துள்ளது, ஓகேங்களா. ஸோ ஜல்லிக்கட்டுனாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கீழக்கருகே, ஓகேங்களா. ஸோ மதுரை அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் தான் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஏறுதழுவுதல் அரங்கத்தை வந்துட்டு தமிழக அரசு அமைத்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து எந்த பெயர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பெயர் வச்சுருக்காங்க. கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம், கலைஞர் பேர் தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், 12வது கேள்வி, இந்திய ராணுவ தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்திய ராணுவ தினம் பார்த்திங்கன்னா ஜனவரி 15 தான் வந்து பார்த்திங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது. 13வது கேள்வி, சமீபத்தில் எந்த மாநிலம் ஸ்ரீ ராம்லாலா தர்ஷன் திட்டத்தை தொடங்கியுள்ளது, ஓகேங்களா. ஸ்ரீ ராம்லாலா தர்ஷன் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர். ஸோ இந்த திட்டம் என்னென்னா அயோத்தி ராமர் கோவிலுக்கு வந்துட்டு மக்களை அழைத்து செல்லுதல் தான் வந்து இந்த திட்டத்துக்கான நோக்கம், ஓகேங்களா. அதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராம்லாலா தர்ஷன் திட்டம். எந்த மாநிலம்னு பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர். நெக்ஸ்ட் ஒன், 14, தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஸோ இது கொண்டு வரப்பட்டது பார்த்தீங்கன்னா 2005. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இதோட நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2013 முதல், ஓகேங்களா. ஸோ 2013லேருந்து தற்போது வரை தமிழகத்தில் காணாமல் போன 6000 பேர் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, காணாமல் போன 6000 பேர் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இங்கே வந்திருக்கு. அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. அடிக்கடி வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 2005. நெக்ஸ்ட் ஒன், சமீபத்தில் மல்கங்கிரி விமான நிலையம் எங்கு திறந்து வைக்கப்பட்டது, ஓகேங்களா. ஸோ மல்கங்கிரி விமான நிலையம் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் தான் திறந்து வைக்கப்பட்டது. இது வந்து ஒடிசாவில் புதுசாக வந்துட்டு கட்டப்பட்ட ஒரு விமான நிலையம் தான் இந்த மல்கங்கிரி விமான நிலையம், ஓகேங்களா. ஸோ ஒடிசாவில் இதோட பேர் மல்கங்கிரி விமான நிலையம். நெக்ஸ்ட் ஒன், நவீன வன உயிரின் மறுவாழ்வு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது. ஸோ நவீன வன உயிரின் மறுவாழ்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் அமைக்கப்பட உள்ளது. எத்தனை கோடி செலவு இதுக்கு செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 19.50 கோடி செலவு. எவ்வளோ ஹெக்டேர்னு பார்த்தீங்கன்னா 53 ஹெக்டேர் பரப்பளவில் வந்துட்டு அமைக்கப்பட உள்ளது, ஓகேங்களா. ஸோ 19.50 கோடி செலவில் 53 ஹெக்டேர் பரப்பளவில் இந்த நவீன வன உயிரி மறுவாழ்வு மையம் வந்து கோயம்புத்தூர் அமைச்சிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1972. நெக்ஸ்ட் ஒன், சமீபத்தில் கங்கா சாகர் மேளா அப்படிங்கிற திருவிழா, இது வந்து ஒரு திருவிழா, இது எந்த மாநிலத்தில் நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம், ஓகேங்களா. ஸோ மேற்கு வங்காள மாநிலத்தில் தான் கங்கா சாகர் மேளா அப்படிங்கிற ஒரு திருவிழா வந்துட்டு நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், மாசடைந்த நகரங்களின் பட்டியலில் முதலாவது இடம் பிடித்துள்ள நகரம் எது, ஓகேங்களா. ஸோ மேகலாவையை சேர்ந்த பைர்னிஹாட் அப்படிங்கிற நகரம் தான் பார்த்தீங்கன்னா மாசடைந்த நகரங்களோட பட்டியலில் முதலாவது இடம் பிடித்துள்ள நகரம், மேகாலயா பைர்னிஹாட். நெக்ஸ்ட் ஒன், தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுனா ஜனவரி 11லிருந்து 17 தான் பார்த்தீங்கன்னா தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் அனுசரிக்கப்படுகிறது. இதோட கருப்பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி எ ரோட் சேஃப்டி ஹியர், ஓகேங்களா. பி எ ரோட் சேஃப்டி ஹியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கருப்பொருள். நெக்ஸ்ட் ஒன், 9வது சர்வதேச பலூன் திருவிழா தமிழ்நாட்டில் எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பொள்ளாச்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 9வது சர்வதேச பலூன் திருவிழா நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட் ஒன்,
சர்வதேச ஒட்டக திருவிழா 2024 எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டகம்னாலே நமக்கு ஈஸியாக வந்துட்டு ராஜஸ்தான் ஆத்துக்கு வந்துடும். ஓகேங்களா, ராஜஸ்தானில் இருக்கிற பீகானர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச ஒட்டக திருவிழா நடைபெற்றது. நெக்ஸ்ட் ஒன், சர்வதேச அறிவியல் திருவிழா எங்கே 2023 எங்கே நடைபெற உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானா மாநிலத்திற்கு பரிதாபாத் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச அறிவியல் திருவிழா நடைபெற உள்ளது. ஹரியானா மாநிலம் பரிதாபாத் அப்படிங்கிற இடத்துல. நெக்ஸ்ட் ஒன், ஆபரேஷன் அம்ருத் திட்டம் எங்கே தொடங்கப்பட்டது? ஸோ ஆபரேஷன் அம்ருத் திட்டம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் தொடங்கப்பட்டுச்சு. ஸோ அதோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, மருத்துவருடைய ஆலோசனை இன்றி மருந்து வாங்குவதை தடுக்குவதற்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் அம்ருத் அப்படிங்கிற திட்டத்தை கேரளா கொண்டு வந்திருக்கு. மருத்துவரோட ஆலோசனை இன்றி மருந்து வாங்குவதை தடுப்பதற்காக ஆபரேஷன் அம்ருத் திட்டம். நெக்ஸ்ட் ஒன், 54வது உலக பொருளாதார மன்ற கூட்டம் எங்கே நடைபெற்றது? ஸோ 54வது உலக பொருளாதார மன்ற கூட்டம் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் தான் நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், இந்திய ராணுவம் தொழில்நுட்பத்தினை உறிஞ்சும் ஆண்டாக எந்த ஆண்டை அறிவித்துள்ளது? ஸோ தொழில்நுட்பத்தை உறிஞ்சும் ஆண்டாக பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம் 2024 ஆண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவித்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன், மெட்ராஸ் மாநிலத்திற்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றப்பட்டது எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 14 1969. ஸோ இந்த இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. மெட்ராஸ் மாநிலத்துக்கு தான் 1969 தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றப்பட்டது. ஓகேங்களா, ஸோ ஜனவரி 14. நெக்ஸ்ட் ஒன், மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையோட ஸ்ரீவில்லிபுத்தூர், ஓகேங்களா, ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மேகமலை கோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன் அப்படிங்கிற புதிய வகை வண்ணத்து பூச்சி இனம் கண்டறியப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன் அப்படிங்கிற ஒரு புதிய வகை பட்டர்ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேகமலை கோட்டத்தில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், நாட்டிலேயே பசுமை மின் உற்பத்தியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நாட்டிலேயே பசுமை மின் உற்பத்தியில் முதலிடம் பிடித்த மாநிலம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன், எனது கிராமம் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா எனது கிராமம் அப்படிங்கிற திட்டத்தை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மு.க. ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வசிக்கிற தமிழர்கள், ஓகேங்களா, ஸோ வெளிநாடுகளில் வசிக்கிற தமிழர்கள் அவங்களோட சொந்த ஊர்களோட வளர்ச்சியில் வந்து அவர்களே கவனம் செலுத்துறது தான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஓகே, இந்த திட்டம் வந்து தொடங்கிய நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 12. ஸோ எனது கிராமம் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வசிக்கிற தமிழர்கள் அவங்களோட சொந்த ஊர்களோட வளர்ச்சியில் வந்துட்டு கவனம் செலுத்துவதற்காக வந்துட்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், இந்திய ரூபாயை தங்கள் நாட்டில் பயன்படுத்த எத்தனை நாடுகள் ஒப்புதல் வழங்கினது? ஸோ இந்திய ரூபாய் வந்துட்டு அவங்கவுங்க நாட்டில் வந்து பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு எத்தனை நாடுகள் வந்துட்டு ஒப்புதல் வழங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 35 நாடுகள். ஓகேங்களா, ஸோ இந்த 35 நாடுகள் பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயை அவங்களோட நாட்டில் பயன்படுத்த அனுமதி அளித்துள்ளதாக யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இந்திய ரூபாய் வந்து அவங்கவுங்க நாட்டில் வந்துட்டு பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு 30 நாடுகள் ஒப்புதல் வழங்கியிருக்கு. ஸோ இந்த தகவலை யார் தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால். நெக்ஸ்ட் ஒன், மலேசியா ஓப்பன் சூப்பர் 1000 பேட்மிண்டன் போட்டியில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆடவர் இரட்டையர் பிரிவில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாத்விகா சிராஜ் அப்படிங்கிற இணை தான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி வென்றிருக்கு. ஓகேங்களா, ஸோ மலேசியா ஓப்பன் சூப்பர் 1000 பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சிராஜ் செட்டி அப்படிங்கிற 2 இணை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க செகண்ட் ப்ரைஸ் அதாவது வெள்ளி வென்றுள்ளது.